ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா, நெகட்டிவாக நினைக்கிறாங்களா? ஸோ உங்களை பற்றி எப்படின்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போதும் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேலண்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகும். Three of Wands, okay. Nine of Wands, Ace of Wands, Six of Cups, Justice, Queen of Cups, Temperance, Ace of Swords, King of Wands, Knight of Cups, Seven of Cups, Three of Pentacles. Okay, so bottom of the deck. Question: crush, fake, pleasure, apology, control, regret, confusion, soul connection, secret love, fascination, make promise, search. Okay, thank you so much universe, thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ரிலேஷன்ஷிப் பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா, நெகட்டிவாக நினைக்கிறாங்களா, தென் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடே கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னைட் ஆகுதோ மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணு நல்ல பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, சம்டைம் வீடியோ பார்க்குறவங்க மைண்டில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா, நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு நான் வந்து ஒன்று அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன், உனக்கு ஸ்னேகம் மட்டும்தானே தந்தேன், பட் ஏன் நீ வந்து என் ஹார்ட்டை பிரேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சுச்சுவேஷன்கள் நடந்திருக்கலாம், பட் இது ஒரு ஒருபோது உங்களை மூவ் ஆகிட்டு இல்லை, உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நம்ம சொல்லலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு எண்ட் ஆகிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் ஒரு பர்சன் ஒருபோது நீங்கள் வேண்டான்னு வைக்கவே இல்லை. இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் வேணுங்கிற ஒரு தோட்டை தான் இவர் ஜீவிச்சிட்ருக்கா நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு பட் டெத் ஆகிட்டுனாலும் இவரோட கரண்ட் எனர்ஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் அவங்கள சர்ச் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு வேலை உங்களை கனெக்ட் பண்ண முடியுமா, ஏதாவது உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, உங்களை சர்ச் பண்ணிகிட்ருக்கா நம்ம சொல்லலாம். இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும், உங்களை எப்படி கொண்டு வர வைக்கிறது, இல்லைங்க எப்படி மறுபடியும் உங்களை கனெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் உங்களை பாசிட்டிவாக நினைக்கிறாங்க, நெகட்டிவாக நினைக்கிறாங்க கேட்டால் அப்கோர்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு பர்சன் உங்களை நெகட்டிவாக நினச்சிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச்சாக இருக்க டைமில், எமோஷ்னலி நீங்கள் கனெக்டடாக இருக்க டைமில் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் எனக்கு ஒரு
இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கண்ட்ரோலிங் இடத்துல வச்சுட்டு மேபி இந்த ஒரு பர்சன் டேரெக்டாக நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஓப்பனாக இவரோட ஷேர் பண்ணாட்டாலுமே இவரோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் பிஹேவியராக இருக்கட்டும் அது உங்களை ஒரு கண்ட்ரோலிங் எனர்ஜியில் கொண்டு வச்சுட்டு எனக்கு நான் நினைக்கிற மாதிரி நீ இருந்தால் மட்டும் அவங்க கூட கால் பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுவேன் உனக்கான ஒரு உங்களோட க்ளோஸ் ஆவேன் அட்டாச்ட் ஆவேன் நீ நீ என்னோட விருப்பத்துக்கு மாறி நீ இருந்தா அப்படின்னா நான் கண்டுக்க மாட்டேன் உன்னை உனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன் என்னோட ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் ஒரு பிஹேவியராக இருக்கட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் இடத்துல இவர் வச்சுட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம் ஓகே ஸோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஓகே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவருக்கு அவங்க மேலே ஸ்நேகம் உண்டான்னு கேட்டால் ஸ்நேகம் உண்டு பட் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு போஸ்டிங் வந்து யாருக்குமே அட்டாச் ஆக மாட்டாங்க அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த போஸ்டில் அந்த இடத்த விட்டு மெல்ல நகர்றதுக்கோ இல்லைங்க மூவ் ஆகுறதுக்கோ இல்லைங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இந்த போஸ்ட் ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும் ஒரு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எமோஷனலியாக கனெக்டடாக இருந்துட்டு எமோஷனலி நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருந்துட்டு ஸோ அப்போ இவருக்கு ஆக்சுவலாக இவருக்கு மனசான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறீங்க இவரை ரொம்ப லவ் பண்ணுறீங்க இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இவர் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கிறீங்கன்னு இவருக்கு அது மனசாகக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு டிஸ்டன்ஸ் மைண்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகத்தினால இவர் அட்ராக்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி இல்லைங்க இவருக்கு எழுதின ஒரு இன்னொரு பர்சனாக இருக்கலாம் ஓகே ஸோ உங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி அட்டாச்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இவரோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு தாட்னாலும் இவர் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மைண்ட் பண்ணியிருக்கலாம் ஓப்பனாக சொல்ல போனால் யார் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆக மாட்டாங்க அப்படி ரொம்ப அட்டாச்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பர்சன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ட்ரூவாக இருந்தாங்களா இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும்னு நினச்சாருன்னு கேட்டால் நெவர் கிடையாது ஏன்னா நமக்கு ஃபேக்குன்னு ஒரு நமக்கு டேலண்டாகவே வந்துடும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவருக்கு ஒரு மாஸ்க் அணிஞ்சு தான் இவர் நின்றுட்டோண்டே தவிர இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒருபோது வேணும் இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற ஒரு தோட் இவருக்கு இருந்துகிட்டே இல்லை இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாங்க ஓகே நமக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க இந்த ஒரு ரீதியில் இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு உண்டு இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் ட்ரூ எமோஷன்ஸாக இருக்கட்டும் இவர் ஒருபோது காட்டிட்டு இல்லை அப்படி இல்லைங்க இவர் சிரித்து கழித்து உங்களை ஏமாற்றிட்டு நம்ம சொல்லலாம் மேபி இவரோட இப்போ நம்ம ஒருத்தவங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பழகுறோம் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் பார்த்தா நம்ம வந்து அதை நம்ம கண்டுபிடிப்போம் பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த பர்சனோட கேரக்டருங்கிறது பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும் பட் இந்த ஒரு பர்சன் வெளியே சிரித்து கடிச்சு உங்களை நம்ப வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஏமாற்றிட்டு இவரோட பிஹேவியரை பார்த்துட்டு நீங்களும் மனசிலாக்கிட்டு இவருக்கு நம்ம மேலே ஸ்நேகம் இருக்குது ஃபீலிங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக ஆகிருக்கலாம் பட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் இவரை நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் ஒருபோது உங்களுக்கு அவைலபிளாக இருந்துட்டு நம்ம சொல்லலாம் ஓகே உங்களை ஒரு கண்ட்ரோலிங் எனர்ஜியில் வச்சுட்டு ஓகே ஒருபோது உங்களுக்கு இவர் அவைலபிளாக இருந்துட்டும் இல்லை பட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கேன் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம மாதிரி இருக்க ஸ்நேகம் எல்லாம் போய் நம்ம அதை நம்பி ஏமாந்துட்டோம் அவனுக்கு எந்த ஒரு ஸ்நேகமும் இல்லை அவனோட கேரக்டர்ஸையும் பிஹேவியரையும் வச்சு என் மனசுக்குள்ளே நான் காதலை விதைச்சு அவனை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் பட் நான் அட்டாச்ட் ஆன மாதிரி நான் க்ளோஸ் ஆன மாதிரி ஒருபோது அவன் க்ளோஸ் ஆகிட்டு இல்லை அந்த ஒரு தாட் உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஃபீல் ஆகிருக்கலாம் ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பெயின் எனக்கு மட்டும்தான் அவனுக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை அவன் கேரியரில் க்ரோ பண்ணுறான் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான் பவரில் நிற்கிறான் செல்ஃப் இண்டிபெண்ட் நிற்கிறான் அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணிடல பட் இவனை டிபெண்ட் பண்ணி இருந்தால் என் லைஃப்பில் நான் டவுன் ஆகிட்டுங்கிற ஒரு ரியலைசேஷன் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம் ஓகே ஸோ மேபி ஒரு சில உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம் அந்த பர்சன் ஆக்சுவலி நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு பொய்யா ஏதோ ப்ராமிஸ் பண்ணிட்டு ஓகே அந்த ஒரு ப்ராமிஸை இவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டு நம்ம சொல்லலாம் டோட்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில இஷ்யூனால இல்லை கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர்னால ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்தில் எண்ட் ஆகிட்டு எப்போவுமே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் நமக்கு எதுவும் மனசிலாகாது பட் நாட்கள் போக போக நமக்கு எல்லாமே மனசிலாகிற மாதிரி இந்த ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது டாக்ஸிக் ஆகும் என்ன சொல்கிறது
ஆக்சுவலி நம்ம நல்ல பாம்புக்கு பாலும் முட்டையும் போட்டு வளர்த்துருக்கணும். உங்களுக்கு வந்து கடைசி எண்டிங்கில் മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஏசுந்தர் போஸோட கேரக்டர் ஃபுல் டாக்ஸிக். பட் அவன் நம்மளை வெளியே சிரித்து பேசி கடிச்சு நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிடணும்னு ஒரு கட்டத்தை அவங்களுக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. ரிலேஷன்ஷிப் ஒரு எண்ணில் வந்துடும். டெத் ஆகிട്ടുണ്ട്. நமக்கு டெத்துன்னு சொல்லும்போது அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஓகே, டெத் ஆகி போச்சுன்னா அது டோட்டலி டெத் ஆகிட்டு இல்லை. ஆக்சுவலி அதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். டெத்து கார்டு இருந்தால் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் என்னோட எனர்ஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக வீடியோவில் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. நீங்கள் ஒருபோது மெயினான வேறு வைக்கல. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு கான்ஃபிடன்ஸ் உண்டு. கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு பர்சனை சொல்லவே மாட்டேன். மேபி இவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால இவர் பட்டும் படாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பழகிருக்கலாம். ஓகே, அதனால் கூட எமோஷ்னலி இவர் அட்டாச் ஆகாமல் இருந்திருக்கலாம். இவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால எங்கே எமோஷ்னலி ரொம்ப அட்டாச் ஆகி போயிட்டோம் அப்படின்னா இவருக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஆஃபரை ஏற்றுக்க முடியாத ஒரு தாட்டோடு கூட அட்டாச் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துட்டு இல்லை நம்ம சொல்லலாம். பட் நவ் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. எனக்கு கரண்டி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு 2 பேரும் கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங் வந்துட்டு. ஓகே, அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் அறிய முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங் வந்து இவர் கரண்டி கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, இவர் മനസ്സിലാക്കുന്ന விஷயம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. பட் இருந்தாலும் இவர் மைண்டு வைஸாக இருக்கட்டும், மனசு வைஸாக இருக்கட்டும், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற ஒரு தோட்டில் தான் இவர் ஜீவிச்சிட்ருக்காரு. மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் எந்த பாய் போச்சு அவன் மறந்துருப்பான், இல்லைங்க அவனுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அது நோவாகும். ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி உங்களை அப்படி வைக்கல. ஓகே, இவர் உங்களை லைஃப்பில் வேணுங்கிற ஒரு தோட்டம் தான் இவர் இருக்காரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கன்ஃபியூஷன் ஆகும். மேபி நீங்களும் கரண்டி கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு நினச்சிருக்கலாம் பக்கா டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர். ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை 2 வருஷம் இருந்தேன், 3 வருஷம் இருந்தேன், இவனால் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 10 போஸ்ட்டு கூட ஹாப்பினஸ் நான் அனுபவிச்சுட்டு இல்லை. 99 போஸ்ட்டு நான் வந்து ஒன்லி வலி வேதனை சங்கடத்தை மட்டும்தான் நான் அனுபவித்தேன். டோட்டலி ரிலேஷன்ஷிப்புங்க டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு டாக்ஸிக்கான ஒரு போஸ்டரை நான் நம்புறனால ஆக்சுவலி போஸ்ட் டாக்ஸிக் அப்போ நமக்கு கொடுக்குறதும் வலி வேதனை தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மெயினான காரணம் நீங்கள் முடிவெடுத்துருக்கலாம். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஸ்நேகமாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும், அதை வெளியே காட்ட வேண்டாம். ஏன்னா இப்படி ஒரு போஸ்ட்டை கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகாமல் இருக்கலாம்னு ஒரு தோற்று நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இவருக்கு கரண்டி கம்ஃபர்டியாக சேசிங் பண்ண போகலையா இருக்கலாம், பேக் பண்ண போகலையா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எனக்கு தந்த பாடம் தந்த லெசன்ஸ் எல்லாம் போகுது என் ஆஃப்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, அப்போ இவருக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போவும் நீங்கள் இவரோட மைண்டு நீங்கள் உங்களோட மைண்ட் இவர் இருக்காரா இல்லையா, உங்களுக்கு ஸ்நேகம் இருக்கா இல்லையா. ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் காட்டின கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இவருக்கு அந்த அளவுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் இவருக்கு பதிச்சிട്ടുണ്ട്. எந்த சுச்சுவேஷனில் இவர் விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்க, இவருக்கு அடிக்டட், இவருக்காக ஒரு அடிமை சிக்கி விட்டால் இந்த மாதிரி இவர் நினச்சிட்டு. அப்போ கரண்டி நீங்கள் சேஸ் பண்ணல, பேக் பண்ணல, இவரை கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துட்டு. ஏன்னா இவருக்கு மேலே உங்களுக்கு ஸ்நேகம் இல்லையா, அப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இவரை கேர் பண்ணது லவ் பண்ணதெல்லாம் நீங்கள் போய் அந்த ஒரு தாட்டுக்கு வேறு வந்துட்டு கன்ஃபியூஸாக நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி மேபி வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ஸ்மைல் மேபி அழகாக இருக்கலாம். சம்டைம் ஒரு பர்சன் உன்னோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட ஸ்மைல் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி உங்ககிட்ட எதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு எல்லாரோடைய ஃபேஸ் கட்டாக இருக்கட்டும், எல்லாரோட ஸ்மைலாக இருக்கட்டும், நமக்கு எல்லாரையும் நமக்கு பிடிக்காது. சம்திங் ஸ்பெஷலாக ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட், ஸ்மைல் அது மட்டும் நம்மளை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ண நம்ம சொல்கிற மாதிரி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் எந்த ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் அட்ராக்ட் ஆகிறதா இருக்கட்டும், இவரோட சோல் அட்ராக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அது உங்கள் ஃபேஸ், உங்கள் ஸ்மைல், உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட பிஹேவியர் இவர் அட்ராக்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போவும் இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா உங்களை மாதிரி யாரும் இல்லை. உங்களோட ஸ்மைல் இவருக்கு மேபி ஒரு ஹீலாகிற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கலாம். உங்களோட ஸ்மைல் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவர் மெயின் வர்றது இவரோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆன மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். இல்லைங்க உங்கள் ஸ்மைல் பார்க்கும்போது எங்கேயோ நீயும் நானும் கனெக்ட் ஆன ஒரு ஃபீல் இவருக்கு அடிக்கடி ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ இப்போ இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் திங்க் பண்ணுற விஷயம் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஒன்றை மாதிரி யாரும் இல்லை, நீங்கள் ஒன்றை மாதிரி என்ன யாரும் அட்ராக்ட் பண்ணிட்டு இல்லை, அந்த ஒரு தாட்லேயே இவர் இப்போ இருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல்
இவர் ஆக்சுவலி சர்ச் பண்ணுறாரு. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு நானும் இந்த ஒரு போஸ்ட் உங்களே சர்ச் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நீங்களும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு நீங்கள் இல்லாத இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட்டான ஒரு பர்சனாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் என்னை லவ் பண்ணுறதுக்கும் என் கூட பழகுறதுக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஏன் லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவருக்கு ஆக்சுவலி ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி இல்லைங்க, என்ன கேர் பண்ணுறதுக்கோ இல்லைங்க எனக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கே யாரும் இல்லை. இவரை சுற்றி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ பர்சன்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் இவர் எமோஷ்னலி இவர் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறது இவர் ஏன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவருக்கு இந்த வேர்ல்டில் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. ஓகே, தெரிஞ்சோ தெரியாமல் இவர் உங்கள் கூட எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு. அதனால இந்த ஒரு பர்சன் பேடிச்சு ஓடிட்டு. ஏன்னா இவர் ஆக்சுவலி கெரியர் ஓரியன்ட் பர்சன் ஆகும். இவரோட மைண்டு கெரியரில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகணும், கெரியரில் பயங்கரமாக க்ரோ ஆகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போது தேவையில்லை மனுஷங்க யாருக்கூட நம்ம அட்டாச் ஆகக்கூடாது. அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னா மைண்டு வந்து கேரியரில் ஃபோக்கஸ் ஆகாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். பட் இவர் ஓப்பனாக சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவர் ஏதோ ஒரு வேலை உங்கள் கூட இவர் எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகிட்டு. ஓகே, ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. இவர் எமோஷ்னலி இவர் அட்டாச்ட் ஆகிட்டு அதை மறைக்கிறதுக்காகவே இவர் உங்களை விட்டு ஒழிச்சு ஓடிட்டுன்னு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இப்போ மனசில் இருக்கிற விஷயம், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஆத்மா திருப்தி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு அப்படின்னா நான் இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவருக்கு நான் இவரை சுற்றி சொந்தங்கள் எல்லாம் இருக்கலாம். பட் இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலை கரெக்டாக இருக்காங்க. பட் என்ன நினைக்கிறதுக்கோ என்ன தாங்கிறதுக்கோ என்ன நான் பேசாமலே என்ன புரிஞ்சுக்கிறதுக்கோ சம் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு வார்த்தை கூட கம்யூனிகேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து நமக்கு என்ன தேவைங்கிறது அவங்க நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ண சொல்ல மாதிரி. பட் இது ஒரு பர்சன் ஆக்சுவலி மனசில் இருக்கிற விஷயம், எனக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இல்லைங்க என்ன கேர் பண்ண யாரும் இல்லை. எல்லோரும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர என்ன கேர் பண்ணுறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து உங்கள் கூட ஃபீலான அந்த ஒரு க்ரஷ் ஃபீலிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்பார்க்காக இருக்கட்டும், ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், ஒரு டீப்பாக இவருக்கு வேறே ஃபீல் ஆகலாம். பட் உங்கள் கூட ஃபீல் ஆகும்போது சோல் கனெக்ஷன் எல்லாம் ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகிட்டு. ஓகே, பட் இவருக்கு அந்த ஒரு டீப் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா உங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இவரோட மைண்டில் உங்களோட ஃபேஸ் அடிக்கடி வந்து ரிசீவ் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் ஆகுது அப்படின்னா வேறு ஆப்ஷன் கூட இவருக்கு இது ஒரு ஃபீல் ஆகிட்டு இல்லை. உங்ககிட்ட ஃபீல் ஆன அந்த ஒரு க்ரஷ் வேறு எங்கே இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவருக்கு இது ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரியாக இருக்குது. எல்லோரும் இருக்காங்க. பட் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை எனக்காக அவன் இருக்கிறா இவங்க இருக்கிறான்னு சொல்கிறாங்க. பட் எல்லோரும் அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. பட் வேலை வெட்டியே இல்லாமல் 24/7 என்ன கேர் பண்ணி லவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான் ஒரு ரிலேஷன் இவருக்கு உண்டு. அதெல்லாம் இன்னும் இவர் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டோன்னு கூட. ஓகே, ஸோ இப்போ இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னு ரிலேஷன்ஷிப்போ ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், ஒரு டிசைர், அது ஒரு ட்ரீம் ஆகும். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி நல்லா தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம 24/7 நம்ம ஃபேக்காக நின்றுட்டு மாஸ்க் அணிஞ்சு நடந்துட்டு நம்மளோட ட்ரூ செல்ஃபை ஒருபோது நம்ம காட்டிட்டு இல்லை. இவருக்கு மனசில் ஆகிட்டு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் ஒரு தொடக்கம் எப்படி வரும், அது இவருக்கு ஒரு ட்ரீமாக மாறிட்டு. பட் அது ஒரு கொஸ்டின் ஆகும், நடக்குமா நடக்காத ஒரு கொஸ்டின் உண்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ரிக்ரெட் உண்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு டெம்பரன்ஸ் ஆகும். டெம்பரன்ஸ் கடை நமக்கு வந்திருக்கப்போ நமக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் நெகட்டிவான ஒரு ரீதியில் பார்த்துட்டு நெகட்டிவாக நடந்துட்டு நம்ம சொல்லலாம். பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் ஒரு டெத் ஆன பிறகு இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு சுச்சுவேஷன் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இந்த பர்சனோட மைண்டு சேஞ்ச் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன இருக்க லைஃப்பில் ஒரு டோட்டி ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு பேலன்ஸ் இல்லை, நார்மலி இந்த ஒரு பர்சனும் பேலன்ஸில் இல்லை.
ஓகே. இவர் மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாமல் போனதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் நான் தான். என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டு நான் மட்டும் அன்னைக்கு உண்மையாக இருந்திருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸ், ஒரு பீஸ்ஃபுல், ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும். அந்த ஒரு தோட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டருக்கு மனசிலாக்கிற விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த யூனிவர்ஸாகவே நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து விட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் போல். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எத்தனை மாத்திரம் நம்ம வந்து வேணான்னு வச்சாலும் மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே என் மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கும் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. சம் ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ இஷ்யூ வந்தாலும் மறுபடியும் கனெக்ட் ஆகுறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறனால தான் எத்தனை மாத்திரம் தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைனா எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பாக அந்த டைமில் உடஞ்சி போனாலும் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ஒருபோதும் உடஞ்சி போகாது. அதே மாதிரி தான் இன்னொரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கும் எனக்கும் எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் வரட்டும், எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், எவ்வளோ ப்ராமிசஸ் நான் ஏமாத்திருக்கலாம், சீட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க எத்தனையோ தூரம் உன்னை ஹர்ட் ஆக்கியிருக்கலாம், ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை மாத்திரம் சுச்சுவேஷனில் போனாலும் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் என்ன ஒன்று அழிக்கிறதுக்கும் இல்லைங்க ஒன்று மறக்கிறதுக்கும் ஒருபோதும் என்னால் முடியலைங்க ரியலைசேஷன் இவருக்கு கரண்ட்லி ஃபீல் ஆகிட்டு உண்டு. இது டிவைன்ஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுற ரிலேஷன்ஷிப் போல், யூனிவர்ஸ் எனக்கு லைஃப்பில் கொண்டு வந்து விட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் போல். அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எத்தனை தூரம் நான் வெளியே கொண்டு வச்சாலும் அதே ஹார்ட்டில் என் இதயத்தில் ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சி நிற்குங்கிற ரியலைசேஷன் இவருக்கு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. இவருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். என்ன நடந்துச்சு, இவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணார், இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆன ஒரு டைம் வந்து ஒரு பர்சன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் இல்லாமல் எத்தனை மாத்திரம் வலி வேதனை ஃபேஸ் பண்ணாங்க, உங்களை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் ஒரு தோட் உண்டு. பட் இப்போ அவருக்கு மைண்டில் இருக்கிற ஒரு தோட்டம் என்னென்னா கன்ஃபியூஷன் ஆகும். உங்களோட மைண்டில் இவங்க இருக்காங்களா இல்லையா கன்ஃபியூஸில் இவர் நிற்கிறார் நம்ம சொன்னோம். ஓகே. இன்னொரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இவருக்கு மேபி சைல்ட்ஹுட்டில் இவர் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ரொம்ப அட்டாச்ட் ஆகி அதன் மூலமாக பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவருக்கு மெச்சூரிட்டி வந்த பிறகு நம்ம இனி யாரு கூட அட்டாச் ஆகக்கூடாது ஒரு அவேர்னஸில் இருந்திருக்கலாம். பட் இது ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம நினைக்கிறது எதுவும் இங்கே நடக்கிறது கிடையாது. எத்தனை மாத்திரம் நான் கூட அட்டாச் ஆகக்கூடாது, அந்த மறுபடியும் ஒரு ரிலேஷன் என் லைஃப்பில் வரக்கூடாது, மறுபடியும் நான் ஒரு பர்சனோட அட்டாச் ஆகக்கூடாது. என்ன தான் நான் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நான் ஒரு அவேர்னஸோடு இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட நான் ரொம்ப டீப்லி ரொம்ப ஆழமாக நான் கனெக்ட் ஆகிட்டு எமோஷனலி நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டு. பட் ஒருபோதும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே. அது நீ கூட கான்டாக்டில் இருக்கும்போது கனெக்டில் இருக்கும்போது ஒருபோதும் நான் அந்த ஒரு அஸ்பெக்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டல. பட் எனக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் எனக்கு அது மனசில் ஆகிட்டோன்னு இவர் சொல்கிறாரு. ஓகே. ஸோ அந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எமோஷன் உண்டு. ஓகே. மேபி இவருக்கு நைட்டு டைமாக இருக்கட்டும், மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் எப்படி கேட்டு ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம சீக்ரெட்டாக வச்சுருக்கலாமே, யாருக்கு தெரியாமலே அது கொண்டு போயிருக்கலாமே, இன்னும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்துட்டு உண்டு, நான் யாருக்கு தெரியாமல் ஒரு சைடில் வச்சுருந்தா கூட எனக்கு ஒரு ஆத்மா திருப்தி இருந்திருக்குன்னு ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே. கரண்ட் இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட்டு சீன் எடுத்து பார்க்கலாம். என்ன சொல்கிறது, ஆக்சுவலி ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம் டோட்லி அது முடிஞ்சு போச்சு, டோட்லி அது எண்ட் ஆகி போச்சு. அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, மறுபடியும் என் லைஃப்பில் வந்தால் கொள்ளலாம். பட் மறுபடியும் அது எப்படி வரும், வருமா வராதா ஒரு கிரேவிங்கில் இவர் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி முடிஞ்சு போன அந்த ஒரு ஸ்பார்க்காக இருக்கட்டும், அது ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்டாக இருக்கட்டும், மறுபடியும் லைஃப்பில் எப்படி வரும், அது 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 வரலங்கி நான் என்ன பண்ணுவேன், வருமா வராதா இந்த ஒரு தோட்டில் இவர் இருக்கார் நம்ம சொல்லலாம். 24/7 இந்த ஒரு போஸ்ட் உங்களை திங்க் பண்ணுறாங்க. கரண்ட்லி இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. பட் கரண்ட்லி நீங்களும் எமோஷனலி நீங்கள் அட்டாச்சாக ஆகும். பட் என்ன கரண்ட்லி நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலையா இருக்கலாம். பட் நீங்கள் எமோஷனலி நீங்கள் அட்டாச்சாக ஆகும். உங்களுக்கு துள்ளி கூட இவருக்கு மறுபடியும் ஸ்நேகம் குறைஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. இவர் ஆக்சுவலி ஜஸ்டிஸ் இது வரைக்கும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு லைன் ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இனி வரக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பார். இவர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இவர் உங்களை இத்தனை மாத்திரம் ஹோட் ஆக்கியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் இவர் சாரி கேட்பார். ஓகே. உங்ககிட்ட வந்து டேரெக்டாக சாரி கேட்பாங்க, அப்படி இல்லைங்க மன்னிப்பு கேட்பாங்க. இனி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஒரு வாட்டி மன்னிச்சு ஏற்றுக்கும் சாரி கேட்பாங்க. அதில் எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது.
ஸோ அப்போ நமக்கு ஒரு செப்பரேஷன் வந்து நமக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது இதுதான் ரீசன். எப்போவுமே கூட கனெக்டடாக இருக்கும்போது ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க நம்மளை டவுன் ஆக்குறாங்க, இல்லைங்க ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் ஆக்குறாங்க, இல்லைங்க ஒருத்தவங்க நமக்கு ப்ராப்பரான ஒரு வேல்யூ கொடுக்காம இருக்காங்க, இல்லைங்க நம்மளோட ஸ்நேகத்துக்கு ஒரு ஈக்குவல் எஃபோர்ட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ ஒருத்த மனசிலாகலை. ஓகே, கூடவே இருக்கிறனாலேயோ தெரியல, இல்லைங்க அளவுக்கு அதிகமாக அன்பை கொட்டி கொடுக்குறனாலேயோ தெரியல, அவங்களுக்கு உங்களோட வேல்யூ பற்றி ஒருபோதும் மனசிலாக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வருது, ஒரு எண்டிங் வருது. ஸோ அப்போது இந்த ஒரு செப்பரேஷனில் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, உண்மையான ஸ்நேகமாக இருந்தால் ரியலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வருவாங்க, அதில் எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் அவங்கள பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா நெகட்டிவாக நினைக்கிறாங்களா, அஃப்கோர்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஒரு பர்சன் நெகட்டிவான ஒரு இதில் இருந்துச்சு உண்டு. பட் நவ் அந்த ஒரு எண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங்கை பிறகு இவரோட சைடில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துடும் நம்ம சொல்லலாம். இவர் கேரளி உங்களை பாசிட்டிவாக நினைக்கிறாரு, இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வேணுங்கிற ஒரு தோட்டில் தான் இருக்கார். இவர் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, காத்துட்ருக்காரு நம்ம சொல்லலாம். பட் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு எல்லாத்தையும் குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லும்போது இவர் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா உங்களோட மைண்டில் இப்போ இவர் இருக்காரா இல்லையா, ஏன்னா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் எப்படி இவர் வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி மெசேஜ் பண்ணுறது ஒரு தாட்லாம் இருக்கார். பட் டோன்ட் வரி, நீங்களாக போக வேண்டாம். நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்து நமக்கு ரீபர்த்துங்கிறது கன்ஃபார்ம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன் உண்டு. ஸோ இத்தனை மாத்திரம் அதை கட் பண்ணணும்னு நினச்சி கட் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் எப்படி டெத் ஆச்சோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீபர்த்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வரும். இவர் உங்களை வந்து சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கார், பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இவர் கட்டாயம் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு அவர் உங்களுக்கு இது வரைக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்துடல அப்படின்னா ஜஸ்டிஸ் கொடுப்பாரல, எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இது நமக்கு இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஃப் இம்பார்ட்டன்ட், சி இம்பார்ட்டன்ட், ஆர் இம்பார்ட்டன்ட், டி இம்பார்ட்டன்ட், ஏ இம்பார்ட்டன்ட், பி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இது இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 19 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 36 important, 33 important, 31 important. Okay, 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 11 பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அப்படி 11 பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ டிவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? தென் இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 11 important, 13 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளீஸஸ் அந்த மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.